தேதி கொடுக்க இன்னைக்கு அங்கே அதிர்ஷ்டசாலிகள், அதாவது அதிர்ஷ்டசாலிகளுக்கான பரிசு வழங்குறதுக்கான அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்பட போகிறாங்க. இது வந்துட்டு எப்படி சொன்னால் இதில் நோக்கம் போல சொல்லணும். இன்னும் அதுக்கடையில் ஒரு விஷயத்தை மறந்து வைத்தேன். இந்த அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யறதுக்காக நாங்கள் அழைச்சிருக்கிறது ஆரம்பிச்சுன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடும் பிரபலியமான ஒரு சொல் சொன்னா போதும், நல்லம தலைவர் அருவாயில் என்ன இப்படி என்றாலே அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் முஃபாரிஸ் தலைவர் அவர்களை நாங்கள் வர வச்சிருக்கோம். அவர் தான் என்ன செய்ய போறாருன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கான அதிர்ஷ்டசாலிகளை தெரிவு செய்ய போறாரு. இதுல நோக்கம் என்னன்னு சொன்னா, எங்கட சாமா மார்க்கெட்ல ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பொருள் வாங்குறாரு. பொருள் வாங்கினா அந்த கஸ்டமர் ஒரு பொருள் எங்கள்கிட்ட வாங்குறதால எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இல்லையா? ஆனா அந்த லாபத்தில எங்களுக்கு கிடைக்க லாபத்தில எங்கட கஸ்டமருக்கு பங்கு இருக்கா இல்லையா? அந்த பங்கை நாங்க இந்த வடிவில் கொடுக்கணும். இதுதான் அவ்வளவு தானே கிடைக்காது சார். எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது, ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்கு என்னதால நாங்க கொடுக்கற ரெண்டமா தெரிவு செஞ்சா இதை நாங்க கொடுக்கணும். இதான் எங்களோட நோக்கம். சரி, நாம நேரடியா நிகழ்ச்சியை போவோம். இருந்துச்சுன்னா இன்னைக்கு தலைவர் நீங்க நல்லா குலுக்கி போட்டு நம்ம குலுக்கி வச்சிருக்கோம். இதுல நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி எமோலாது எடுங்க பார்ப்போம். பக்கம் எடுக்க ஒரு மாறு தெரியாது. சரி, முதலாவது அதிர்ஷ்டசாலி தெரிவிக்கப்படுகிறார். இவர் 10,000 ரூபாவை வெல்ல போற இந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்ப்போம். 10,000 ரூபாவை வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி இதோ. வாவ், இன்னைக்கு பாருங்க அப்படியே காட்டுறோம். எஸ் புவி பாண்டிருப்பு எஸ் புவி என்ற நபருக்கு தான் 10,000 ரூபாய் பணப்பரிசு இந்த மாதிரி அதிர்ஷ்டசாலியா தெரிவு செய்யப்பட்டிருக்கார். எஸ் புவி பாண்டிருப்பு. சரி, நம்ம 2வது 5,000 ரூபாவுக்கான அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்வோம். அதையும் தலைவர் முஃபாரிஸ் அவர்களை தெரிவு செய்வாங்க. முதலாவது 10, 2வது 5,000 ரூபாய். இதுல ரெண்டு கீழே ஒன்று எடுக்க. சரி, இன்னும் வந்திருக்க. இவர் வந்துட்டு 5,000 ரூபாய் பணப்பரிசை வெல்ல போகும் 2வது அதிர்ஷ்டசாலி. 5,000 ரூபாய் பணப்பரிசு வெல்ல போகும் 2வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்ப்போம். 2வது அதிர்ஷ்டசாலி MNF சஜினா மருதமுனை, நூரானியா ரோட் மருதமுனை. MNF சஜினா இவங்களுக்கு தான் 5,000 ரூபாய் பணப்பரிசு விழுந்திருக்கு. இப்ப 3வதா கிஃப்ட் ஒன்று கொடுக்க போறோம். அந்த கிஃப்டை எடுக்க வெல்ல போகும் அந்த 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்றதை பார்ப்போம். அதையும் தலைவர் முஃபாரிஸ் அவர்களே தெரிவு செஞ்சிருக்காங்க. சரி, 3வது கிஃப்டை வெல்ல போகும் இந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு சொன்னா பார்ப்போம். SLS ஹமீம் அப்படி சொல்லி SLS ஹமீம், கசாலியா ரோட் மருதமுனை, SLS ஹமீத் அல்லது ஹமீது தான் 3வதா அந்த கிஃப்டை வென்றிருக்க அதிர்ஷ்டசாலி. இவங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்னா இன்ஷா அல்லாஹ் இப்ப கால் பண்ணி நேரடி அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட தொலைபேசிகளை கால் பண்ணி அவங்க எப்ப வந்து பரிசை பெற்றுக்கொள்ள வேணும் என்று அறிவிப்போம். கட்டாயமா இந்த 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள, அதாவது சனி ஞாயிறு தானது நம்ம கொடுக்க 10ஆம் தேதிக்குள்ள நாங்க அந்த பரிசை கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இவங்களுக்கு நாங்க கால் பண்ணி சொல்லுவோம். இது பத்தி தலைவர் ஏதாவது சொல்ல? இது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. அடுத்தது நம்ம உழைக்கத்துல கஸ்டமருக்கு நம்ம பங்கை கொடுக்கின்றது மருதமுனையில் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையை வரவேற்றோம். இப்போ அதையும் விட நம்ம கேள்விப்பட்ட வகையில் இங்கே சாமா மார்க்கெட்டில் விலை குறையும். என்ன சொன்னா நம்ம ஹோல்சேல் விற்கிறத விட இங்கே லாபம் வந்து கஸ்டமர் ஒப்பீனியன். அந்த என்னன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் இது. சரி, ஏன்னா இவ்வளோ கஸ்டமர் வாராங்கன்னு சொன்னா இங்கே விலை குறைய அது தரமான சாமான். அப்ப உங்களோட தொழில் முயற்சி மேலும் மேலும் வெற்றி பெற இறைவனை வாழ்த்து என்னையும் அழைத்ததற்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.